வேலை சார் சிரமத்துக்கு. இந்த மாதிரி கோயில் வேலை வேலை வைக்கிறான். கண்டிப்பாக பட்னி கூட செய்யணும். ஆமாம் அண்ணா இந்தோ குழம்பு நல்லா ஒழுங்காக பிடிக்கும். வரச்சே ஆகும்மா. அப்போ இவங்க எப்படி போவாங்க? குறுக்க வந்தீங்கன்னா பாப்பா போதும் கீழே போட்டுருங்கம்மா. எப்படிம்மா பிடிச்சிக்கோங்க? வணக்கம். விஸ்வகர்ம மகாஜன சபை தலைவர் குமரப்பன் என் பெயர். இந்த சங்கம் 100 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வருகிறது. இப்பொழுது நான் பொறுப்பேற்று 2013 பொறுப்பேற்று 2000 இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வருடத்துக்கு 1/3 வருடம் மார்ச் 1ஆம் தேதி பாகர் ஐயாவினுடைய ஜெயந்தி விழாவும், நவம்பர் 1ஆம் தேதி நினைவு தின விழாவும் இந்த 10 வருஷ காலமாக சிறப்பாக செய்து வருகிறோம். ஒரு 3 வருட 4 வருஷம் அன்னதானம் 4 வருஷம், ஒரு 4 ஆண்டு காலமாக பிரதி அமாவாசை என்று அன்னதானம் ஒரு சுமார் 100 பேருக்கு போட்டு அன்னதானம் அளித்து வருகிறோம். வருடத்தில் புரட்டாசி அமாவாசை என்று போன வருடம் புரட்டாசி அமாவாசை என்று ஒரு 100 பெண்களுக்கு புடவை தானம் வழங்கப்பட்டது. சங்கம் மூலிமா வேறு நலத்திட்டங்கள் இனிமேட்டு படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு நிர்வாகத்தை அணுகினால் அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உதவிக்கரம் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். வேறு இந்த நிலம் சம்மந்தமாக சொல்கிறீங்களா? இந்த நிலம் சம்மந்தமாக இது இப்போ நிறைய பிரச்சனை போயிருக்குங்களா? அவங்க அது ஒன்றும் இல்லை. அது நிலம் சம்மந்தமாக நிலம் 1875 நிலம் வாங்கியிருக்காங்க. பாகர் ஐயா பிறந்ததே 1910 தான். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 35 வருட காலத்துக்கு முன்னாலே இந்த நிலம் வாங்கினது. அதாவது இந்த நிலம் வாங்கினது ஒரு 5 பேர் சேர்ந்து
திருச்சி மாவட்டத்தில் இடத்தர பகுதியில் உள்ள 5 விஸ்வகர்மா மக்கள் வந்து 5 பேர் சேர்ந்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அதில் இந்த இடத்துல வந்து நாங்கள் பெருமைப்படுறது என்னென்னா, பாகர் ஐயாவை அவங்க அப்பா, அவங்க அம்மா, பாகர் ஐயா 3 பேரையும் வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து ஜெயந்தி விழாவும் நினைவு தின விழாவும் சங்கத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மேலும் அவருடைய சமாதி வந்து நினைவு மண்டபம் கட்டுவதாக கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய பந்துக்கள் யாரும் வந்து பார்வையிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத தான் சொல்லி கூறிக்கொள்கிறோம்.